சிஎஸ்கேல புதுசா ஒரு இளம் அதிரடி வீரர் இணைஞ்சிருக்காரு. யாருன்னு பாத்துலாமா? ஐபிஎல்ல தொடர் தோல்வியால கடைசி இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தத்தளிச்சாலும் இளம் வீரர்களான ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரவிஸ் வந்ததுக்கு அப்புறம் டீமோட ஆட்டமே வேற மாதிரி வந்திருக்கு. பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ்ல சொதப்புறாங்கன்னு பேசிட்டு இருந்த காலம் போய் பரவாயில்ல, இப்போ செம்ம அதிரடியா விளையாடுறாங்கன்னு ஃபேன்ஸ் லைட்டா நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. இந்த நேரத்தில் பெங்களூரு டீமுக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே டீம் லிஸ்ட்டில் வன்ஷ் பேடி பெயர் இடம்பெற்றிருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் காயமடைஞ்சதால தீபக் ஹூடாவே விளையாண்டாரு. இந்த நேரத்தில் வன்ஷ் பேடிக்கு காலில் தசை நார்கிழிவு ஏற்பட்டதால தொடரில் இருந்து விலகிட்டதா சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்லியிருக்கு. அவருக்கு பதிலாக குஜராத்தை சேர்ந்த உர்வீஸ் பட்டேலை சிஎஸ்கே ஒப்பந்தம் பண்ணியிருக்கு. யார் இந்த உர்வீஸ் பட்டேல்னு தெரியுமா என்ற கேள்வியோட சையத் முஸ்டாக் அலி தொடர்ல 28 பந்துல உர்வீஸ் பட்டேல் சதம் அடிச்ச வீடியோவை ஷேர் பண்ணி சிஎஸ்கே இன்ட்ரோ கொடுத்திருக்கு. T20ல குறைந்த பந்துல சதம் அடிச்ச இந்திய வீரர் என்ற சாதனைய அபிஷேக் சர்மாவோட பகிர்ந்துகிட்டு இருக்காரு உர்வீஸ் பட்டேல். டெஸ்ட் ரேங்கிங்ல சரசரன்னு கீழே இறங்கி 4வது இடத்துக்கு போயிடுச்சு இந்தியா. சர்வதேச கிரிக்கெட்ல வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா டீமோட ஆட்டத்தையும் கணக்கிட்டு பாயிண்ட் சிஸ்டம் அடிப்படையில் இறுதியா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒரு தரவரிசை பட்டியலை வெளியிடும். அதன்படி இந்த வருஷத்துக்கான வருடாந்திர தரவரிசை பட்டியல் வெளியாயிருக்கு. இதுல வழக்கம் போல ஒரு நாள் மற்றும் T20 போட்டியில இந்தியா முதலிடத்துல நீடிக்குது. ஆனா டெஸ்ட் போட்டி தான் பெரும் பின்னடைவு. நியூசிலாந்து கூட ஒயிட் வாஷ் ஆஸ்திரேலியாவில் 3-1 தோல்வியை சந்திச்சதுனால தரவரிசையில இந்திய அணிக்கு பின்னடைவு தான். 105 புள்ளியோட இந்திய டீம் 4வது இடத்துக்கு போக ஆஸ்திரேலியா 126 புள்ளியோட முதலிடத்துல நீடிக்குது. இங்கிலாந்து டீம் 2 இடம் முன்னேறி 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அப்பா டயாலிசிஸ் சிகிச்சையில இருக்க அவரோட ஒரே சந்தோஷமா ஐபிஎல்ல அதிரடி காட்டிட்டு வராரு பஞ்சாப் பிளேயர். நடப்பு ஐபிஎல் சீசன்ல 15 புள்ளிகளோட கலக்கிட்டு இருக்க பஞ்சாப் டீம் பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி பண்ணிருக்கு. அந்த டீமுக்கு பேட்டிங்ல தொடக்க வீரரா அதிரடி ஆட்டம் மூலமா நம்பிக்கையா திகழ்ந்துட்டு இருக்காரு பிரப்சிம்ரன் சிங். 11 போட்டிகள்ல 4 அரை சதத்தோட 437 ரன் எடுத்திருக்க பிரப்சிம்ரன் சிங் லக்னோவுக்கு எதிரான போட்டியில 48 பந்துகள்ல 91 ரன்கள் அடிச்சு மிரட்டி ஆட்ட நாயகனா ஜொலிச்சாரு. இப்படி இருக்க பிரப்சிம்ரன் சிங்கோட அப்பா ரொம்ப நாளா டயாலிசிஸ் சிகிச்சையில இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. வாரத்துல 3 நாள் டயாலிசிஸ் சிகிச்சை போறதாவும் அந்த சமயத்துல வலியில் அவர் துடிக்கிறத பார்க்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்க பிரப்சிம்ரனோட சித்தப்பா அவருக்கு ஒரே சந்தோஷம் மகன் பிரப்சிம்ரன் தான்னு சொல்லியிருக்காரு. பஞ்சாப் மேட்ச் வந்துட்டா டிவி முன்னாடி போய் உட்காந்துருவாருன்னு பிரப்சிம்ரனை கேமரால காமிச்சாவே மனுஷன் சந்தோஷத்துல சிரிப்பாருன்னு நெகிழ்ச்சியோட பேசியிருக்காரு. ஊக்க மருந்து சர்ச்சையில சிக்கின ரபாடாவுக்கு தடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஐபிஎல்ல குஜராத் டீமுக்காக விளையாடிட்டு இருந்த ரபாடா திடீர்னு பாதியிலேயே தொடர்ல இருந்து விலகி தென்னாப்பிரிக்கா போயிட்டாரு. ஆனா அடுத்த சில நாட்கள்ல ஃபன்னுக்காக போதைப் பொருள் பயன்படுத்தியதாகவும் ஆனா அதுல தடை செய்யப்பட்ட பொருள் கலந்திருந்தது தெரிய வர சொந்த ஊருக்கு வந்துட்டதா ரபாடா சொன்னாரு. தற்போது கிரிக்கெட்ல தற்காலிக இடைநீக்கத்துல இருப்பதாகவும் ரபாடா சொன்னது கிரிக்கெட் உலகத்துல அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இப்போ லேட்டஸ்டா தென்னாப்பிரிக்கா போதை தடுப்பு விளையாட்டு பிரிவு வெளியிட்டிருக்க செய்தி குறிப்புல ரபாடாவோட தடைக்காலம் முடிஞ்சிட்டதாகவும் அவர் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடலான்னு அனுமதி வழங்கிடுச்சு. மேலும் ரபாடாவும் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் வாரியத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டதோட போதைப் பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருப்பதால அவருக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டிருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. இதன் மூலம் மும்பைக்கு எதிரான போட்டியில ரபாடா பங்கேற்க வாய்ப்பு இருக்குன்னு கிரிக்கெட் வட்டாரங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.